ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மனோஜ் கட்டிலில் கால் இடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சண்டை போடுறாரு. உடனே முத்து இன்னொரு காலையும் போயிட்டு வேகமாக மிதிச்சிடுறாரு. உடனே ரோஹிணி ரூம்லேருந்து வெளில வராங்க. வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, என்ன மனோஜ் காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, ஒரு கால் கட்டிலில் இடிச்சிச்சு, இன்னொரு கால் இந்த முத்து பைய தான் மிதிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. முத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்ன முத்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எப்போ பாரு ஏன் இவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, இவங்க தான் எங்களை கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ணல ரோகிணி, அவன் தான் என் காலை மிதிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரோகிணி சொல்கிறாங்க, விடு மனோஜ், இவங்கெல்லாம் வேணும்னே தான் பண்ணுறாங்க, நீ வா உனக்கு நான் ஆயின்மெண்ட் தடவி விடுறேன்னு சொல்லிட்டு ரூம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் விஜய முத்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், இப்போ வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவர் கரெக்டாக தான் அத்தை இருக்காரு, மற்றவங்க தான் வேணும்னே இவர்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் போயிட்டு சீதாவை பார்த்தேன், ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கே போயிட்டு வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறத பற்றி சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி கேட்குறாங்க, நீ குழந்தை பெற்றுக்க மாட்டியா, வாடகை தாய் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கணுமா ஸ்ருதி, முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் ரவி, நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு சீதா கூட நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் சொன்னாங்க, இன்னும் உங்கள் வீட்டில் மட்டும்தான் சொல்லணும், அதுவும் சொல்லிட்டேன்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, இதுக்கு கண்டிப்பாக அப்பா அம்மா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, அவங்க எதுக்கு ஒத்துக்கணும், இது ஏன் உடம்பு, குழந்தை பெற்றுக்கிறத பற்றி நான் தான் யோசிக்கணும், ஜஸ்ட் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட பண்ணலாமா நான் ஒன்றும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உடனே ரவி சொல்கிறாரு, இனிமே உன் இஷ்டம் ஸ்ருதி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.